ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் காமிக்க போகிறேன். நல்லா காரசாரமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கனை மீடியம் சைஸ் பீசஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தனியா சேர்த்துக்கிறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த தனியா வந்து கொஞ்சம் செவந்தவனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, ஜாவித்ரி, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் வந்து அந்த தனியாவோடையே சேர்த்து அதையும் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் செவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வறுத்துட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால எல்லாத்தையும் ரஃப்பாக சாப் பண்ணியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இந்த வெங்காயத்து கூடயே வந்து கொஞ்சமாக 2 பல்லு தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடையே கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினவொடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கினவொடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளியை வந்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வறுத்த மசாலாவையும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே குக்கரில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சவொடனே இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு அந்த மசாலாவோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் மொத்தத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாவோட கலரும் நல்லா மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கு. இப்போ இந்த டைமில் மேலே வந்து லைட்டாக குக்கரோட மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 3-4 நிமிஷமா நல்லா குக் ஆயின்ருக்கு. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த சிக்கன் எல்லாம் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா உப்பையும் சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 2-3 விசிலுக்கு இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க.
இப்போ ப்ரெஷர் வந்து ஃபுல்லா ரிலீஸ் ஆனவுனே ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. மேலலாம் எண்ணெய் நல்லா மிதந்து அந்த கிரேவி வந்து சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இப்போ இதில வந்து நான் ஒரு 2, 3 பச்சை மிளகாவ 2ஆ கீறி இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு எப்பவுமே கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து கடைசியாக நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதத்துக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், ரோட்டி, பூரிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ், என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.